ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாமண்டூர் மலைக்கு மேலே அமைந்திருக்கிற கால பைரவர் கோவிலை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து 4 குடைவரை கோவிலை பார்த்துருந்தோம். 4 குடைவரை கோவிலில் 3 கோவில் பார்த்தீங்கன்னா முழுமை அடையாமல் அமைந்திருந்தது. அதில் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ருத்ரவாலீஸ்வரர் சிவபெருமாள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தார். மாமண்டூரில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே அமைந்திருக்கிற கால பைரவர் கோவிலும் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற 4 குடைவரை கோவிலும் ஒரே இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. காணொலி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற குடைவரை கோவிலை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தது. 4 குடைவரை கோவிலில் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்து கல்வெட்டுக்கள் பதிவுகளும் பதிச்சிருக்கு. நீங்கள் மாமண்டூருக்கு வந்தீங்கன்னா 4 குடைவரை கோவிலும் மலைக்கு மேலே அமைந்திருக்கிற கால பைரவர் கோவிலும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் மலைக்கு மேலே அமைந்திருக்கிற கால பைரவர் கோவிலை தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 குடைவரை கோவில் அமைச்சிருக்காங்க, இந்த பக்கமும் 2. இந்த 2த்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே கால பைரவர் அமைஞ்சிருக்காரு மலைக்கு மேலே. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 நந்திக்களுடைய சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிற நந்திக்கு தலை இல்லை, நடுவில் இருக்கிற நந்திக்கு தலை இல்லை, 3 நந்திக்கு தலை இல்லை, 2 நந்தியோட தலை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அடுத்தது சூலம். நம்ம மலைக்கு அடிவாரத்தில் இருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா கால பைரவர் சன்னதி அமைஞ்சிருக்கு. நம்ம ருத்ரவாலீஸ்வரர் அற்புதமான தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா 5 நந்தி இருக்குது. இதில் 3 நந்திக்கு தலை இல்லை, 2 நந்திக்கு தலை இருக்குது. அதுக்கு அடுத்தது சூலமும் உடுக்கைன்னு இங்கே அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கற்பூரம் ஏற்றிட்டு மலையேறத்துக்கான இது வச்சுருக்காங்க. வாங்க மலைக்கு மேலே போய் பைரவரை தரிசனம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதைகள்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு கல்லால் கூட அமைச்சு செதுக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை. ஒரு தோராயமாக அப்படியே ஏறி போகிற மாதிரி ஒரு கல்லுங்கள்லாம் அப்படியே சும்மா அந்த இடத்துல அப்படியே அமைச்சு ஒரு பாதை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பக்தர்கள் வரத்துக்கான. நீங்களே பாருங்கள் இந்த பாதை எப்படி இருக்கும். ஏறுங்க மேலே ஏறு. இந்த மாதிரி ஒரு பாறை மேலே இந்த மாதிரி கால் வச்சு தான் ஏறணும். தனித்தனியாக ஒரு பாறையாக அமைச்சிருக்காங்க. இது பாதைகள் எதுவும் இல்லை. நம்ம சாயங்காலம் இந்த மாதிரி காலையில் அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் வந்தால் ஒரு சின்ன மலையாக இருக்கட்டும், ஒரு 10 படிக்கட்டு ஏறினா கூட நம்ம மூச்சு வாங்குவோம். பாருங்கள் பாதை இந்த மாதிரி தோராயமாக அமைச்சிருக்காங்க. எதுக்கு? ஓஹோ அப்படியா, எனக்கே தெரில. நான் அப்படி நினச்சேன். ஓ லைட்டுக்கு. அப்பா பசங்களுக்கு எவ்வளோ அறிவு, நம்மளோட அறிவுங்க எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. நல்லது தான். ஆமாம் கரெக்ட் லைட்டுக்கு சொன்ன மாதிரி. சின்ன மலை தான். என்ன ஒன்று பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்லாதால் கொஞ்சம் நெட்டாக தெரியுது. கோயில்கிட்டே பாருங்க பைரவர். இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். இதான் பார்த்திங்கன்னா பைரவருடைய சன்னதி. இது பூட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா யானை வாகனம்.
யானை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த 4 பக்கமும் யானை ஒரு ஒரு திசையில் இருக்கிற மாதிரி கோவில் சாத்திட்டுருக்காங்க. விசேஷ நாட்களில் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கருவறை உள்ளே தான் வந்து பைரவர் அமைஞ்சிருக்காரு. கருவறைக்கு தூண் பாருங்க. இதுதான் கோவில் உள்ள அமைப்பு. வந்து கோவில் சுற்றி பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அழகாக மரம் அழகாக இருக்குது. ஒரு பாறை, அழகான பாறைகள், அதுக்கு மேலே ஒரு மரம். வெயில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவிலெல்லாம் நம்ம பார்க்க வரும்போது மதிய டைமில் நம்ம வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் சாப்பிடும்போது ஒரு வாய் எக்ஸ்ட்ராவே இறங்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அழகாக இருக்குது இந்த இடம். ஒரு 10 பேர் உக்காரலாம். ஒரு கல் தனித்தனியாக இருக்கிறது மேலே உட்காந்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இயற்கையும் ரசிக்கலாம், அதே மாதிரி கடவுளையும் வந்து தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம்லாம். ரொம்ப இயற்கை சூழ்ந்து மலைகள் சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு கோவில். பாருங்க, கோவிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கோவிலோட பின்புறம். இது மாதிரி பாறையெல்லாம் இருக்குது. வந்து நெல் வந்துச்சுன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த பாறை மேலே உட்காரத்துக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. மேலே பாடி செமையாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பெரிய ஏரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அழகாக இருக்குது. பெரிய ஏரி, ஃபுல்லாக தண்ணி இருக்குது, செம இயற்கை. இந்த பக்கம் வந்து கிராமங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ருத்ரேஸ்வரரை தரிசனம் பண்ணோம். ருத்ரவாலீஸ்வரர் பெருமாளை, சிவபெருமாளை தரிசனம் பண்ணோம். பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் குடைவரை கோவில். நம்ம அந்த கொடி வழியாக போகுது, அந்த சைடு தான் போய் தரிசனம் பண்ணோம். அது அந்த மலை, அதாவது அந்த மலையில் 2 குடைவரை கோவில். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற தனித்தனி மலையில் வந்து ஒவ்வொரு குடைவரை கோவிலும் அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த மலையை 2 மலைக்கு நடுவில் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மலையே தண்ணியில் அப்படியே மூழ்கி இருக்கிற மாதிரி அந்த இடம் தெரியுது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த சைடில் பாருங்கள், அந்த மலை பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது அந்த மலையை சுற்றி. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம வந்து இங்கே பாருங்கள், சிவசிவா இந்த தூணில் வந்து போட்டிருக்காங்க சிவசிவன். இது வந்து கோவிலுக்குள்ளே இருக்கிற தூண் தான் உடஞ்சிட்டு இருக்குது, அதனால் வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து பைரவர் அப்பாவை வந்து கோவிலை பார்த்துட்டோம். பைரவர் வந்து உள்ளே வந்து நம்மளால் பார்க்க முடியல, கருவறை வந்து சாத்திட்டு இருக்காங்க. அடுத்தது பக்கத்துலேயே கொஞ்சம் மேலே வந்து வழி போகுது. எல்லாமே வந்து படிக்கட்டே இல்லை, இந்த மாதிரி கல்லில் தான் வந்து செதுக்கியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, எந்த கல்லில் கால் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. நம்ம அந்த பெயிண்டிங் வந்து போட்டிருக்கிறதால அந்த பாறையில் அப்படி அப்படியே அடுக்க கால் வச்சு ஏறி போயின்னே இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. கொடிக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே அமைஞ்சிருக்கு.
கற்பூரம் ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது பலிப்பீடம், அடுத்தது நந்தி அமைஞ்சிருக்காரு. இங்கே இருக்கிற சன்னதியில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ளே ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு ஜலகண்டேஸ்வரர். சைடில் பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி. இதுவும் வந்து பழமையான கோவில். பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு ஜலகண்டேஸ்வரர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தாயார் அமைஞ்சிருக்காங்க. நம்ம வந்து சிவபெருமாளுடைய அற்புதமான தரிசனம் பார்த்துட்டோம். அது வந்து கோவிலுக்கு வெளிப்புறம் சுற்றி வர பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா பின்புறமாக இந்த மலையை வந்து பற்ற வச்சுருக்காங்க இந்த வெயில் டைமில். இல்லை வெயிலில் தானாகவே பற்றிக்கிச்சேன்னு தெரில. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா சைடும் புகை பூத்து. இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தண்ணி ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரில, ஆனால் வந்து நான் வந்து இங்கே நேராக பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான காட்சியாக தெரியுது. சூப்பராக இருக்குது. நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சோண்டு தெரிஞ்சுது, இங்கே அதிகமாகவே தெரியுது. பாருங்கள், ஃபுல்லாகவே பெரிய ஏரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மலைக்கோவிலில் இருக்கிறது போல் இங்கே வந்து வீடு கட்டுறதுக்கான வேண்டுதல் கல் அடுக்கி வேண்டிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கோவில் தான். ரொம்ப அற்புதமாக இருந்தது. உள்ள ஒரு சிவபெருமாள் உண்மையாகவே அப்படியே பார்க்கறது போல் அமைச்சிருக்காங்க கண்களோட. எல்லாருமே கோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. மலைக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மலை தூரம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாதி மலை பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது. அதுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா 4 பல்லவர் காலத்து குடைவரை கோவில் அமைஞ்சிருக்கு. அதில் 3 கோவிலும் பார்த்தீங்கன்னா அதாவது கட்டாத வந்து அப்படியே நிறுத்திட்டு இருக்காங்க. அது என்ன காரணத்தாலன்னு தெரியல. அதில் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ருத்ரவாலீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. ருத்ரவாலீஸ்வரர் ரொம்ப அற்புதமான தரிசனம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் 2 கோவில், இந்த பக்கம் 2 குடைவர் கோவில் இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மலை, சின்ன மலை தான். மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால பைரவர் அமைஞ்சிருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயே மலைக்கு மேலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி சமயத ஜலகண்டேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. அங்கேயும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கேட்டு மூடிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பைரவர் கோவில். உள்ளே வந்து அந்த சைடில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து மூலவர் தெரியல, சரியாக பார்க்க முடியல, பூட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து விசேஷ நாட்களில் தான் வந்து இங்கே திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அங்கே சிவபெருமாளை தரிசனம் பண்ணோம். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப இயற்கை சூழ்ந்து மலைகளில் அடிவாரத்தில் குடைவர் கோவிலாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பொக்கிஷம். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த சைடு வந்து உங்கள் குழந்தைங்களோட வந்து பார்க்க வேண்டிய இடம். நிஜமாக இதெல்லாம் வந்து நிஜமாலுமே நான் வந்து சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இது வந்து காலங்காலத்துக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பராமரிக்க வேண்டிய இடம். இது பாதுகாக்க வேண்டிய இடம். இது வந்து கவர்மெண்ட்டுன்றது இல்லை, நம்மளுக்கே அந்த ஒரு கடமை இருக்குது. இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசிக்கு போகிற வழியில், அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் மாமண்டபுரம் ஊர் அமைஞ்சிருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம் கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் மலைக்கு அடிவாரத்தில் குடைவரை கோவில், அதுக்கு மேலே இந்த மாதிரி பைரவர் கோவில், சிவபெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.